ஜெய் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குழந்தையே, உன்னுடைய வாழ்வில் துன்பங்களும் துயரங்களும் சூழ்வது இயற்கையே. அவற்றை கடந்து செல்வதை விட கஷ்டங்களோடு தனியாக போராடுகிறோமே, நமக்கு துணைக்காக யாருமே இல்லையே என்ற சூழ்நிலைதான் உனக்கு அதிக மனவலியாக இருக்கிறது என்பது எனக்கு புரிகிறது கண்மணியே. வாழ்க்கையில் தனியாக போராடிக் கொண்டிருக்கிறோமே என்று வருத்தத்தில் உள்ள என் பிள்ளைக்கு, வாழ்க்கையே வெறுத்து விட்டது என்று சொல்லும் என் பிள்ளைக்கு, என் பிள்ளையின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நான் சொல்லப் போகிறேன். தனியாக அமர்ந்து இதை முழுவதுமாக கேள் என் தங்கமே. ஒரு நாள் ஒரு தந்தை தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு அங்கு தன் மகனிடம், உன்னை வீரனாக்குவதற்காக நான் ஒரு சவால் விடுக்கி உன்னை வீரனாக ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் ஒரு செயலை செய்ய போகிறேன் மகனே. இன்று இரவு முழுவதும் இந்த காட்டுப்பகுதியில் பொழுதை கழிக்க வேண்டும் நீ. அது மட்டும் அல்லாமல் உன்னுடைய கண்களும் கட்டப்பட்டுவிடும். ஆனால் ஒன்று மட்டும் நன்றாக புரிந்து கொள். உன் கண்கள் கட்டியிருந்தாலும் இந்த காட்டில் நீ தனியாக இருட்டில் இருந்தாலும் பயப்படக்கூடாது. வீட்டிற்கு திரும்பி ஓடி வரவும் கூடாது. இதுவே உனக்கான சவால். நான் உனக்கு கொடுத்திருக்கும் சவால். இதை ஏற்றுக்கொண்டு வெற்றியடைவாயா என் மகனே என்று அந்த தந்தை தன் மகனிடம் கேட்டாராம். சிறுவனும் தன் தந்தை எனக்கு எது செய்தாலும் நல்லதற்காக மட்டுமே செய்வார் என்று முழு நம்பிக்கையோடு தன் தந்தை என்ன சொல்கிறாரோ அதன்படி நான் நடந்து கொள்கிறேன் என்று அந்த சவாலை ஏற்றுக்கொள்கிறான். தன் தந்தையிடம் அதை பற்றி சந்தோஷமாகவே சொல்கிறான். தந்தையே, நான் உங்கள் சவாலை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த காட்டில் இரவு முழுவதும் தனியாக இருக்கிறேன். கண்களை கட்டிக்கொண்டு பயப்பட மாட்டேன். நம் வீட்டுக்கு திரும்பவும் ஓடியும் வந்துவிட மாட்டேன் என்று தைரியமாக தன் தந்தையிடம் சொல்கிறான் அந்த மகன். அவருடைய தந்தையும் தன்னுடைய மகனின் கண்களை கட்டி விட்டுவிட்டு தன் வீட்டிற்கு அவர் சென்று விடுகிறார். கொஞ்சம் நேரம் அந்த சிறுவன் அந்த காட்டில் தனியாக நின்றிருந்தான். தன்னுடைய தந்தையின் காலடி சத்தம் வெகு தொலைவில் கேட்க கேட்க அவனுக்கு பயம் வந்துவிட்டது. பயம் மட்டும் சூழ்ந்து வந்துவிட்டது அவனை நோக்கி. காட்டில் பலவிதமான மிருகங்களின் சத்தத்தை கேட்டு மேலும் பயந்தான் அந்த சிறுவன். காட்டு விலங்குகளிடம் மாட்டிக்கொண்டு விடுவோமோ என்ற அச்சம் அவன் மனதை வந்து தொற்றிக் கொண்டது. கண்களை திறந்து பார்த்து விடலாமா? மிருகம் ஏதாவது வருகிறதா? அதிலிருந்து தப்பித்து கொள்ளலாமா என்று எண்ணம் அவன் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. பலவிதமாக அவன் நினைத்து கொண்டிருக்கும் அந்த நேரம் காற்றும் பலமாக வீசத் தொடங்கியது. மழையும் பெய்யத் தொடங்கியது. அதிகமாக மழையில் நனைந்தான் அந்த சிறுவன். குளிரை தாங்கிக் கொள்ள முடியாமல் மிகவும் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டான் அந்த சின்ன சிறிய சிறுவன். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு மேலும் பயம் வந்துவிட்டது. என்னால் தாங்கவே முடியவில்லை. என் தந்தை இப்படி தனியாக என்னை விட்டுவிட்டு போய்விட்டாரே. என்னை காப்பாற்ற யாராவது இங்கே இருக்கிறீர்களா? என்னை காப்பாற்ற வாருங்களேன் என்று அழுது கொண்டே கூவி கூவி அழைக்கத் துவங்கினான் அந்த சிறுவன். அழுது அழுது அவனுடைய பலமெல்லாம் குன்றிவிட்டது. சிறிது நேரத்தில் அவன் மனதிற்குள் ஒரு வெளிச்சம் வந்தது. ஒரு பிரகாசம் தோன்றியது. என்னதான் ஆகிவிடும்? நாம் தனியாக நிற்கும் பொழுது என்னதான் ஆகும் என்று நாம் பார்த்து விடலாம் என்று தைரியத்தோடு மனதை தேற்றிக்கொண்டு அழுகையையும் தானாக துடைத்து கொண்டு நின்றான் மிக நம்பிக்கையோடு. அவனுக்கு தன்னுடைய புத்தியையும் மனதையும் ஏதாவது ஒன்றில் செலுத்திவிட்டால் இந்த பயம் எல்லாம் பறந்தோடிவிடும் என்ற ஒரு புதுவித நம்பிக்கை அவன் மனதில் பிறந்தது. எனவே அவன் சுற்றி இருக்கும் மிருகங்களின் ஓசைகளையும் வேறு விதமான சத்தங்களையும் எப்படி வருகிறது, எங்கிருந்து வருகிறது என்பதை கூர்மையாக கவனிக்க ஆரம்பித்தான் அந்த சிறுவன். குயில்,
கிளி என்று இனிமையான ஓசைகளும் அவன் காதில் விழுந்தது. சிங்கம், கரடி என்று பயப்படும்படியாக ஓசைகளும் அவன் காதில் விழுந்தது. இப்படியே கேட்டு கேட்டு அயர்ந்து தூங்கியே விட்டான் அந்த சிறுவன். பின் காலையில் சூரிய உதயம் உதித்தது. சூரியனின் சுட்டெரிக்கும் வெயில் அவனை துளைத்தது. வெயில் என்ன சுடுகிறது என்று நினைத்து கொண்டு அவனுடைய கண்கள் கட்டியிருந்த அந்த முடிச்சை, அந்த துணியை அவிழ்த்துவிட்டு கண்களை நன்றாக கசக்கிக் கொண்டு அவன் கண்களை நன்று திறந்து பார்த்தான். அங்கு அவனுக்கு முன்பாக அவன் தந்தை நின்று கொண்டிருந்தார். அப்பா என்று ஓடிப்போய் அவரை கட்டிக்கொண்டு, எப்பொழுது வந்தீர்கள் அப்பா? நான் தூங்கியே விட்டேன் வெகு நேரமாக என்று அவரிடம் ஓடிப்போய் கட்டிக்கொண்டான் அந்த சிறுவன். அதற்கு தந்தை சிரித்து கொண்டே, மகனே, நான் எப்பொழுது உன்னை விட்டு சென்றேன் திரும்பி வருவதற்கு என்று மகிழ்ச்சியோடு கூறினாராம். உடனே அந்த சிறுவன் ஆச்சரியத்துடன், அப்பா, நீங்கள் போகவே இல்லையா? என்னோடுதான் இருந்தீர்களா? பின் நான் பயத்தால் அலறிய போது ஏன் என்னை வந்து தாங்கி பிடிக்கவில்லை? நான் கூச்சலிட்ட போது ஏன் நான் இருக்கிறேன் என்று ஒரு வார்த்தை கூட கூறவில்லை அப்பா என்று ஆர்வமோடு தன் தகப்பனை பார்த்து கேட்டானாம் அந்த சிறுவன். அதற்கு தந்தை, குழந்தையே, உனக்கு மனோதைரியமும் திறமையும் வளர வேண்டுமல்லவா? அதற்காகத்தான் நான் அமைதியாக பார்த்து கொண்டே இருந்தேன். என்ன பயம் உனக்கு வந்தாலும், எந்த சோதனை உனக்கு நிகழ்ந்த போதும் நான் அமைதியாகவே இருந்தேன் என்று கூறினாராம். பயமாக இருக்கும் பொழுதுதான் துணிச்சல் ஒருவனுக்கு பிறக்கும். மனோதைரியம் உனக்கு பிறந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாயா? இப்பொழுது அதை உணர்ந்து கொண்டாயா என்று தன் பிள்ளையிடம் கேட்டாராம் அந்த தகப்பன். அதே போலத்தான் என் குழந்தையே, நான் கண்டெடுத்த என் பொக்கிஷமே, நான் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். நீ தனியாக இருப்பது போல் உனக்கு தோன்றும், அது எல்லாம் மாயை. நான் உன் அருகிலேதான் இருந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு நம்பிக்கையை பயிற்றுவிப்பதற்காக, மனோதைரியத்தை கொடுப்பதற்காக, உன்னையே நீ புரிந்து கொள்வதற்காக, வாழ்க்கையை எப்படி வாழலாம் என்று நீ புரிந்து கொள்வதற்காக நான் உன் அருகிலேயே நின்று கொண்டிருக்கிறேன், உன்னை காப்பாற்றாமல். நீ கஷ்டப்படும் போதெல்லாம், வேதனைப்படும் போதெல்லாம் உடனே வந்து உனக்கு நல்லதை செய்துவிட்டால் பின் உன் வாழ்க்கையை நீ எப்படி ஜெயிப்பாய்? அனைத்தையும் அப்பா பார்த்து கொள்வார் என்று அலட்சியமாக அல்லவா இருந்து விடுவாய்? அதனால்தான் சிறிது கால தாமதப்படுத்தி நான் வந்து உன்னை காப்பாற்றுகிறேன் குழந்தையே. இப்பொழுது புரிகிறதா? தனிமையில் வாடுகிறோமே என்று வருந்தாதே என் பிள்ளையே. இதுவரை உன் வாழ்வில் நடந்த நிகழ்வுகள் அத்தனையையும் மறந்துவிடு. இது நாள் வரை நீ சந்தித்த போராட்டங்கள், பிரச்சனைகள் அனைத்தையும் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. இனி வரப்போகும் நாட்களில் உன் வாழ்வில் பல மாற்றங்களையும் பல அதிசயத்தக்க நிகழ்வுகளையும் சந்திக்கப் போகிறாய். நான் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். புது வழியை உனக்காகவே நான் கண்டுபிடித்திருக்கிறேன். அந்த வழி உன் கண்களுக்கு தெரியும்படி நான் அதை உன்னிடம் திருப்பியும் இருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைய, விரும்பியதை அடைய, தேவையானது அனைத்தையும் பெற்றுக்கொள்ள புதிய புதிய வழிகளை கண்டுபிடிக்கப் போகிறாய். அதற்கு அனைத்துமாக உன்னப்பா உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தி கொண்டே இருப்பேன். உன்னுடைய நீண்ட நெடுகால காத்திருப்பெல்லாம் மிக சுபமாக முடியப் போகிறது. உன் காத்திருப்புக்கான பலன் சர்வ நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகிறது இன்றிலிருந்து. இது நாள் வரை நம் வாழ்க்கையில் இது நடந்து விடாதா, நம் வாழ்க்கையில் இது நிகழாதா என்று நீ காத்திருந்த ஒன்று மிக சுலபமாகவே உன் கைகளில் வந்து சேரப்போகிறது. சர்வ நிச்சயமாக நான் உனக்கு வாக்கு அளிக்கிறேன். உனது கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறப் போகிறது. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை?
வெற்றியை மிக சுலபமாக அடைய தன்னம்பிக்கையை உன்னுள் அதிகரிக்க செய்ய வேண்டும். தன்னம்பிக்கையை அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் கூறுகிறேன். தெளிவாக கேட்டுக்கொள்கிறாயா? உன்னை நீயே முதலில் உயர்வாக எண்ணிக்கொள். எந்த சூழலையும் சமாளிக்க முடியும், என்னால் தாண்டி வர முடியும் என்ற துணிச்சல் உன் மனதில் முதலில் பிறக்க வேண்டும். இவை இரண்டும் நடக்க நீ அறிந்து கொண்டு உன்னிடம் உள்ள குறைகளை களைய முனைய வேண்டும். உன்னிடம் என்ன குறை இருக்கிறதோ அந்த குறைகளையெல்லாம் களைந்து நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையையும் உன் மனதில் வளர்த்து கொள்ள வேண்டும். உன் மனதை வருத்தும் நிகழ்வுகளையோ மனிதர்களையோ ஒதுக்கிவிட்டு புதிய வாழ்விற்கான தேவைகளை எண்ணிக்கொண்டே இருக்கலாம். அதுதான் தன்னம்பிக்கையின் முதல் அடியாகவே இருக்கும். நீ முன்னெடுத்து வைக்கும் அடி அளவில் சிறிதாக இருந்தாலும் கூட அதுவே உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும். உன் வருங்காலம் எத்தனை உன்னை பயமுறுத்தினாலும் முயற்சியை மட்டும் எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. உன் ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் உன்னையே பாராட்டிக் கொள்ள கற்றுக்கொள். மற்றவர்களது வார்த்தைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் அளித்தால் அவை சாதகமாக கிடைக்கவில்லை என்றும் பொழுது தன்னம்பிக்கை உடைந்துவிடும். அதற்கு பதிலாக உன்னை நீயே உற்சாகப்படுத்திக் கொண்டால் அதுவே தன்னம்பிக்கை நீடிக்க மிக சிறந்த வழியாகவே இருக்கும். உனக்குள் இருக்கும் கவலைகளை முதலில் மறக்க செய்ய வேண்டும். அதுதான் உன் வாழ்வில் உன்னை நிம்மதியான பாதைக்கு அழைத்து செல்லும். நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் பொழுது உன் மனதில் குழப்பமோ கவலையோ வேண்டவே வேண்டாம். என்னை வரவேற்க தயாராக இரு. கண்களை நம்பிக்கையோடு திறந்து பார். நான் உன்னை தேடி வந்திருப்பதை நிச்சயமாக நீ உணர்வாய். என் அன்பு குழந்தையே, நம்பிக்கை குறைகிறது என்று நீ நினைக்கும் தருவாயில் உன் வழியில் நான் உன் சாயி தேவா செயல்படத் துவங்குவேன். அந்த நேரத்தில் நான் உன் அருகில் நிச்சயமாக இருப்பேன். நம்பிக்கை இழக்கும் நேரம் ஒன்றை புரிந்து கொள். பந்தய கோட்டிற்கும் உனக்கும் ஒரு அடி தூரம்தான் வித்தியாசம் இருக்கிறது என்று மனதில் நினைத்துப்பார். அந்த தருணத்தில்தான் உன் பொறுமையும் நம்பிக்கையும் இழக்கும் மனநிலை, சக்தியில்லாத சூழ்நிலை உருவாகும். அதை முதலில் கவனத்திற்கு எடுத்துக்கொள். உனக்கான சக்தியாய், உனக்கான அனைத்துமாய் உன்னிடத்தில் நான் இருந்து உனக்கு பலத்தை கொடுத்து கொண்டே இருப்பேன். எல்லாம் நல்லபடியாக அமைய போகிறது என்பதை உனக்கு நான் சுட்டி காட்டிக்கொண்டே இருப்பேன். நீ என்னுடைய பொக்கிஷம். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உனக்கு நல்லது செய்யாமல், உனக்கு நல்லது நிகழ்த்தாமல் வேறு என்ன வேலை இருக்கிறது உன் சாயி தேவாவிற்கு? நம்பிக்கையோடு இரு. உனக்கான ஆச்சரியம் காத்து கொண்டிருக்கிறது. என்னை வரவேற்க தயாராக இரு. கண்களை நம்பிக்கையோடு திறந்து பார். நான் உன்னை தேடி வந்திருப்பதை நிச்சயமாக நீ உணர்வாய். சாயப்பா உன்னோடு இருப்பதை உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உனக்கு உருவாக்குவேன். யாருமே அதை விவரிக்கவும் முடியாது. குழந்தையே, போனது எல்லாம் போகட்டும், முடிந்தது எல்லாம் முடியட்டும். உன் வாழ்க்கையில் நீ இதுவரை பட்டதெல்லாம் இதோடு முடிந்து போகட்டும். இனி உனக்கான வாழ்வு பிரகாசமாக அல்ல, மிக பிரகாசமாக காத்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. கவலைப்படாதே என் பிள்ளையே. உன்னுடைய இதயத்தின் சத்தம் நன்றாகவே, ஏன் மிக நன்றாகவே எனக்கு கேட்கிறது. நீ பெற்ற அவமானங்கள், நீ பெற்ற தோல்வி, நீ பெற்ற துன்பங்கள் எல்லாம் நாளை உன்னுடைய வெற்றிக்கான விதைகளாகவே இருக்கும், உரங்களாகவும் இருக்கும். உன்னுடனேயே நான் இருந்து உன்னை காப்பதுதான் என்னுடைய வேலை என் பிள்ளையே. இந்த உலகத்தில் இயங்கும் அனைத்துமே என்னுடைய கட்டளைப்படிதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. என் திட்டப்படிதான் எல்லாம் சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. நீர், நிலம், காற்று, பூமி, ஆகாயம், பிரபஞ்சமே இந்த ஒரு என் கட்டளைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது. என்னுடைய அசைவுகளுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது என்பதை
புரிந்து கொள். குழந்தையே, நான் உனக்காகவே அவதரித்தவன் என்பதை புரிந்து கொள். தினமுமே உன்னுடைய கர்ம பலன்களை குறைப்பதற்கான வேலையில்தான் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய தேவைகளையும் என் காலடியில் விட்டுவிட்டு நிம்மதியாக இருந்துவிடு. என்னை முழுவதுமாக சரணாகதி அடைந்தார் அவர்கள் வெறும் கையோடு சென்றதாக ஆதாரமே எங்குமே இல்லை. பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்தான். ஆனால் நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்த விஷயம், நிறைவேறவே ஏறாது என்று நீ நினைத்த விஷயம், முடியவே முடியாது என்று நீ நினைத்த விஷயத்தை தான் மிக சுலபமாக நிறைவேற்றுவேன் உன் சாயிநாதர் என்பதை மறந்து விடாதே. என்னை அவ்வளவு சாதாரணமாக நினைத்தும் விடாதே. நீ தினமும் என்னிடம் மன்றாடி கேட்கிறாய், அப்பா, நான் படும் கஷ்டங்களுக்கு ஒரு முடிவே இல்லையா? என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த நரக வேதனை? இந்த நரக வேதனை என் வாழ்வில் முடியவே முடியாதா என்று நீ தினமும் என்னிடம் கதறுகிறாய். உன்னுடைய அழுகுரல் கேட்டது உன்னுடைய கர்மாவின் வலிமைகளால் தான் இவ்வளவு போராட்டங்களையும் நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கை மாறும் நேரம் வந்துவிட்டது. எல்லாம் சரியாகும் நேரமும் கூடி வந்திருக்கிறது. நீ பட்ட வேதனையெல்லாம் தீரும் நேரமும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது குழந்தையே. பொறுமையாக காத்திரு குழந்தையே. நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்குத்தான். அதை தடுக்க யாருமே முடியாது. அதை உன்னிடம் கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். பின் ஏன் இந்த மனக்குழப்பம் உன்னுள்? அடுத்த என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்காதே. உன் வாழ்க்கையில் நீ திறம்பட போய்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. அடுத்து என்ன நடக்க வேண்டுமோ, என்ன உன் வாழ்க்கையில் நிகழ வேண்டுமோ அது நிகழ்ந்தே தீரும், நடந்தே தீரும். நான் அதை நடத்தி காட்டுகிறேன். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீ உன் மனதை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். அதிலையும் போராடி தோற்பதும் நேர்மையாக பயணித்து தோற்பதும் வெற்றிதான் குழந்தையே. தோர்த்துவிட்டோம் என்று கலங்காதே. ஏனென்றால் நீ நேர்மையாகவும் இருந்தாய், போராடியும் பார்த்து விட்டாய். ஆனாலும் உனக்கு தோல்வி வந்ததென்றால் அது வெற்றியின் ஆதாரமே, வெற்றியின் ஆரம்பமே என்பதை புரிந்து கொள். உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எப்பொழுதும் நீ வாழ்வையில் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்வாய். உன் சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன்னை வெற்றியடைய செய்வேன். கோபுரத்தின் உச்சிக்கு அழைத்து செல்வேன். அங்கே தீப பெருஞ்சுடர் போல் உன்னை வாழ்வில் ஒளிர வைப்பேன். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருள்தானே. யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்பதை சிந்தித்து பழகு. பின் பழகிவிட்டு அவர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்கி சென்று விட்டார்கள் என்றால் பின் நீதான் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்வாய். மனதை வேதனைக்கு உள்ளாக்குவாய். உன்னை போல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நினைத்து கொள்ளாதே. உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களை கொண்டவர்களே. அனைவரிடமும் பார்த்து பழகு. பின் வருத்தப்படாதே. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி வந்தாலும் முயன்று கொண்டே இரு. நீ அப்படி இருந்தால் அந்த தோல்வி கூட என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவன் முன்னேறிக்கொண்டே இருக்கிறானே என்று உன்னை பார்த்து பயந்து உன்னை விட்டு விலகிவிடும். அப்பொழுது வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம் நீ. அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் மற்றவர்களை உன்னை போல் நினைத்து கொள்ளாதே. எல்லோரும் உன்னை போல் மிக நல்ல எண்ணம் படைத்தவர்களாக இருக்க மாட்டார்கள். உன்னை போல் மற்றவர்களும் வெவ்வேறு விதமாகத்தான் இருப்பார்கள். அனைவரையும் பார்த்து பின் அவர்களோடு பழக்கம் வைத்துக்கொள். உன் அன்பை அவர்களிடம் வெளிப்படுத்து. உன் பாசத்தை அவர்களிடம் வெளிப்படுத்து. உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அந்த நொடியில் வாழ்க்கையே வெறுத்தாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்பதை புரிந்து கொள். உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அப்பொழுது முடிவெடு.
அவர்கள் முன் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் பிரம்மாண்டமாகவும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற முடிவை எடு. அப்பொழுது உன்னை அவமானப்படுத்தியவர்களை உன்னை அண்ணாந்து பார்ப்பர், திரும்பி பார்ப்பர். நீ வாழ்க்கையில் ஏறிய உச்சத்தை பார்த்து. எப்பொழுதுமே சந்தேகத்தை உன் மனதிலிருந்து எரித்துவிடு. நம்பிக்கையை உன் மனதில் முழுவதுமாக விதைத்துவிடு. மகிழ்ச்சி தானாகவே உன் மனதில் மலர்ந்துவிடும். நம்பிக்கை மனதில் வந்துவிட்டாலே நிம்மதி தானாகவே வந்துவிடும். நிம்மதி வந்துவிட்டாலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் தானாகவே நிலைத்திருக்கும் உன் மனதிலும் உன் வாழ்விலும். உனக்கு ஏதாவது கிடைத்தால் அதை அனுபவித்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். கிடைக்காததை நினைத்து ஏங்காதே. உனக்கு எது கிடைக்கவில்லையோ அதை நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்காமல் கிடைக்காததை நினைத்து ரசிக்க கற்றுக்கொள். அப்பொழுது அது தானாகவே உன்னிடம் வந்து சேரும். உன் மனம் மீண்டும் மீண்டும் எதை எண்ணுகிறதோ, எதை பார்க்கிறதோ, எதை நினைத்து கொண்டே இருக்கிறதோ அது மாதிரியே உன் வாழ்க்கையும் மாறிவிடும். நம்பிக்கைதான் வாழ்க்கை, உன் எண்ணம்தான் வாழ்க்கை. அதுபோல உனக்கு கிடைக்காததை பற்றியே நீ ரசித்து கொண்டிருந்தால், அதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தால் உன் மனமும் அதிலேயே லயித்துவிடும். பின் உன் எண்ணம் போல் எல்லாமே உனக்கு வரும், சாதகமாக சந்தோஷமாக. அப்படி இருந்தால் உன் வாழ்க்கை போராட்டமில்லாத வாழ்க்கையாக மாறும். எப்பொழுதுமே உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே போராடு. அப்பொழுதுதான் வாழ்க்கை உனது வசமாகும். விதி உன்னுடைய 1000 கதவுகளை மூடினாலும் உன்னுடைய முயற்சி ஒரு ஜன்னலையாவது நிச்சயமாக திறக்கும். என் அன்பு பிரியமே, துன்பம் உன்னை சூழ்ந்தாலும் மேகம் கலைந்த வானமாய் எப்பொழுதும் தெளிவாகவே இரு. தெளிவான மனதோடே இரு. நீ தெளிவாக இருந்தால் அடுத்து என்ன செய்யலாம் என்ற நினைப்பு உன் மனதில் எண்ணிக்கொண்டே இருக்கும், எழுந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது நீ உன் வாழ்க்கையில் மிக சுலபமாக அந்த துன்பத்திலிருந்து மீண்டு விடலாம். சத்தியமாக. முட்கள் பாதையில் சென்றால் முட்களையும் ரசிக்க கற்றுக்கொள். உனக்கு அப்பொழுது அதன் தரும் வழிகளும் பழகி போகும். எப்பொழுதுமே உன்னை நீயே ஏளனமாக நினைத்து கொள்ளாதே. அடுத்தவர்களோடு உன்னை ஒப்பிட்டு எப்பொழுதும் பார்த்து உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. நீ சந்தோஷத்தில் திக்கு முக்காடப் போகிறாய். ஓடோடி வந்து உன் சாயப்பாவிற்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். இது நடக்கும் பார். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். இப்பொழுது உன் மனதிற்குள் என்ன ஓடிக்கொண்டிருந்தாலும், நீ உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருந்தாலும் சட்டென உன் அப்பாவின் காதில் சொல்லிவிடு. அதை கேட்ட தருணத்திலேயே என்னுடைய உதவி உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோடே கேள். உன்னுடைய மாற்றத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை நீ கண்முன்னே சர்வ நிச்சயமாக கேட்பாய், பார்ப்பாய். இதுவரை உன் வாழ்வில் சந்தோஷமின்மை, நிம்மதியின்மை, வேதனை எல்லாம் அதிகமாகத்தான் இருந்தது. உன் வாழ்க்கையே போராட்டக் களமாகத்தான் இருந்தது. அந்த போராட்டக் களத்திலிருந்து மீண்டு இப்பொழுது இந்த நிலைமைக்கு வந்து விட்டாய். நான் உன்னை வரவழைத்து விட்டேன். இது நாள் வரை நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய். உன்னுடைய கர்ம பலன்களை முழுவதுமாக உன் சாய் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இனி உன் வாழ்வில் நிம்மதியில்லை என்ற பேச்சிற்கு கூட இடமே இருக்காது. இனி உன் வாழ்வில் நீ உயரப் போகிறாய். எல்லோர் முன்னிலையிலும் உன் கைதான் ஓங்கி இருக்கும். உன்னுடைய வார்த்தைக்காக அனைவரும் ஏங்கி நிற்கத்தான் போகிறார்கள். உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள், நீ வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் எல்லாம் உன்னுடைய பாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். உன்னுடைய வார்த்தைக்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். இது சர்வ. இனி அனைத்திலும் நீ வெற்றி பெறப் போகிறாய். நீ நினைத்தது எல்லாமே நடக்கப் போகிறது. என் அன்பு பிரியமே, மற்றவர்களை முழுவதுமாக நம்பு. நம்பிக்கையோடு இரு. ஆனால் யாரையுமே முழுமையாக நம்பிவிடாதே. உன்னை மட்டும் வாழ்வில் முழுவதுமாக நம்பு. உன்னை மட்டுமே முழுவதுமாக நம்பு.
வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்டால் வாழ்க்கைக்கான சுவாரஸ்யம் குறைந்துவிடும். என்ன நடக்கப் போகிறது என விதைக்கு தெரியாது, தெரியவும் முடியாது. விதையாகவே இருந்து விடுவது பாதுகாப்புத்தானதான். ஆனால் விதை மிகவும் கடினமாகவே இருக்கும். ஆனால் அது முளைவிடும் பொழுது மிக மிக மென்மையாகி விடுகிறது அந்த விதை. பல ஆபத்துகளை எதிர்கொள்ள வேண்டும். அறியாததை நோக்கி நகர்கிறது. ஏன், எதற்காக, எங்கே என்று ஏதுமே அறியாமல் அந்த விதை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இதே பாதைதான் உனக்கும் குழந்தையே. மிக மிக அதிக துணிவு தேவைப்படுகிறது உனக்கு.